தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மாலை அமாவாசையாகும். இந்த நாட்களில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைவது மட்டுமல்லாமல் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் என்பதால் இந்நாளில் பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு கடற்கரை உள்ளிட்ட நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவர். இந்த நிலையில் மகாலய அமாவாசையொட்டி புதுச்சேரி கடற்கரை, குருசுக்குப்பம் கடற்கரை, வேதபுரீஸ்வரர் கோவில் குளக்கரை, திருக்காஞ்சி உள்ளிட்ட பல இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். Okay, thank you. புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் சர்வதேச தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு நடைபயண விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தற்கொலைக்கு எதிராக வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி கடற்கரை காந்தி சிலையில் இருந்து பேரணியாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு சாந்தி நகர் முதல் தெரு குண்டும் குழியுமாக உள்ளதாகவும், மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி நிற்கும் அளவிற்கு இருந்த சாலையினை புதிய சாலை அமைத்து கொடுக்குமாறு சாந்தி நகர் முதல் தெருவை சேர்ந்த பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் நீர் என்கின்ற குப்புசாமியிடம் கோரிக்கை வைத்தனர். மக்களின் கோரிக்கை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் சாந்தி நகர் முதல் குறுக்கு தெரு மற்றும் சாந்தி நகர் மெயின் ரோடு போன்ற பகுதிகள் புதிய சிமெண்ட் சாலையாக அமைக்கப்பட்டு புதுப்பொலிவுடன் திகழ்ந்து வருகிறது. புதிய சிமெண்ட் சாலை அமைக்க பெரும் முயற்சிகளை மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நீரு என்கின்ற குப்புசாமி சாந்தி நகர் முதல் தெருவை சேர்ந்த பொதுமக்கள் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். பிரதமர் மோடியின் பிறந்த நாளை செப்டம்பர் 17 முதல் ஒரு வாரத்திற்கு பாஜகவினர் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இந்தியாவில் உள்ள 75 நகரங்களில் அனைவரும் உடலை திடமாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சி முயற்சி நடத்தப்படும் என்றும் இதற்கு நமோ யுவ ரன் என்று பெயரிடப்பட்டது. அதன்படி புதுச்சேரி பாஜக சார்பில் நடத்தப்பட்ட நமோ யுவ ரன் மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலையில் இருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக 5.5 கிலோமீட்டர் தூரம் ஓடி உடலை திடமாக வைத்திருக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த மாரத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாநில தலைவர் ராமலிங்கம் துவக்கி வைத்து இதில் முதல் 3 இடம் வந்தவர்களுக்கு பரிசுகளும் கோப்பைகளும், கலந்து கொண்ட மற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கினார். வேணாம் சொன்னாங்க, எடுக்காதீங்கப்பா. புதுச்சேரி பாண்டி படகு கிளப் சர்வதேச பாய்மர பள்ளிகள் சங்கத்தால் அங்கீகாரம் பெறுவதன் மூலம் இந்தியாவின் முதல் ISSA அங்கீகாரம் பெற்ற பாய்மர பயிற்சி நிறுவனமாக மாறியுள்ளது. இதன் மூலம் புதுச்சேரி உலக பாய்மர பயண வரைபடத்தில் இடம் பிடித்துள்ளது. இந்த அங்கீகாரம் இந்தியாவில் சாகச விளையாட்டுத்துறைக்கு முக்கிய முன்னேற்றமாகும். இதன் மூலம் தொடக்கநிலை ஆர்வலர்கள் முதல் தொழில்முறை சாகச வீரர்கள் வரை அனைவரும் உலகத்தரம் வாய்ந்த படகோட்டம் பயிற்சியை பெறும் வாய்ப்பு கிடைக்கிறது. இதனை முன்னிட்டு பாண்டி படகு கிளப் வளாகத்தில் ISSA படகு குழு சான்றிதழ் பாடநெறி நடைபெற்றது. இந்த 2 நாள் பாடநெறி பங்கேற்பாளர்களுக்கு பாய்மர கையாளுதல், நங்கூரமிடுதல்,
முடிச்சு கட்டுதல், மூரிங் நடைமுறைகள், அவசர நிலை செயல்முறைகள் உள்ளிட்ட அடிப்படை படகோட்டம் நுட்பங்களை கற்பிக்கப்பட்டது. வெற்றிகரமாக முடித்தவர்களை சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ISSA சான்றிதழ் பெற்றனர். ISSA ஐரோப்பாவின் முன்னணி பாய்மர கல்வி அமைப்பாகும். இதன் அங்கீகாரம் மூலம் புதுச்சேரி சர்வதேச சாகச சுற்றுலா மையமாக வளர வாய்ப்பு உள்ளது. புதுச்சேரியில் வங்காள விரிகுடாவை ஒட்டிய அழகிய கடற்கரையில் அமைந்துள்ள பாண்டி படகு கிளப் ISSA அங்கீகாரம் பெற்ற பயிற்சி மையம் மட்டுமின்றி சமூக நிகழ்வுகள், சுற்றுச்சூழல், சுற்றுலா மற்றும் சாகச விளையாட்டுகளையும் ஊக்குவித்து வருகிறது. காரைக்கால் கோட்டுச்சேரி பஞ்சாயத்துக்குட்பட்ட ஜீவா நகரில் காரைக்கால் சார்பு ஆட்சியர் பூஜா தலைமையில் சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் அப்பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சார்பு ஆட்சியரிடம் ஜீவா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு தெருக்களில் மின்விளக்கு வசதி கேட்டும், LGR பட்டா கேட்டும், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர கூறியும் கடிதம் வாயிலாக புகார் மனுக்கள் அளித்தனர். புகார் மனுக்களை பெற்றுக்கொண்ட சார்பு ஆட்சியர் பூஜா மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதுடன் அடிப்படை வசதிகளை செய்து தர அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர். இம்முகாமில் துணை தாசில்தார் அரவிந்தன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். ஓட்டு திருட்டு சம்பந்தமாக காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி தலைமையில் மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் சார்பாக தொடர்ந்து மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதில் ஹாஸ்பிட்டல் பகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு கையெழுத்து போட்ட நகலை கட்சி நிர்வாகிகள் தலைவர்களிடம் ஒப்படைத்தனர். மேலும் இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உள்ள போதுண்ணா. நம்ம வட்டாரம் 2 பேர் வாங்கப்பா. கையை ஓடாதப்பா. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் MAS சுப்பிரமணியன் 5ஆம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தும் வகையில் டாக்டர் MAS சுப்பிரமணியன் தொண்டு அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை சார்பாக இலவச கண் மருத்துவ முகாம் தாண்டவமூர்த்திக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கண் மருத்துவர் டாக்டர் சுகந்தி பிரபாகர், ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை நிறுவனர் ராஜாராம் குமார் மற்றும் தட்சிணாமூர்த்தி, ராமானுஜம் தர்மா அறக்கட்டளை ஹேமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் இலவச கண் மருத்துவ முகாம் தொடங்கி வைக்கப்பட்டது. முகாமிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் தலைமை தாங்கினார். முகாமினை ஒன்றிய கவுன்சிலர் ராசாத்தி வெங்கடேசன், திமுக பிரமுகர் சம்பத்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பிரபு, தமிழ்செல்வன், குணசேகர், தலைமை ஆசிரியர் குமார், சமூக சேவகர் கருணாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இம்முகாமில் கொண்டியங்குப்பம் இளைஞர்கள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இம்முகாமில் கண்புரை உள்ளவர்களுக்கு சிகிச்சை மற்றும் சிகிச்சை மேற்கொண்டவர்களுக்கு மறுபரிசோதனைகள் இலவசமாக செய்தல், கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, வெள்ளெழுத்து போன்ற பார்வை கோளாறு இருந்தால் தகுந்த பரிசோதனை செய்யப்பட்டு அதற்கு கண்ணாடி தேவைப்பட்டால் 1 வாரத்திற்கு பிறகு இலவசமாக கண்ணாடி கொடுக்கப்படும் என்று மருத்துவ முகாமில் நிறுவனர் தெரிவித்திருந்தார். இம்முகாமில் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை டாக்டர் MAS சுப்பிரமணியன் தொண்டு அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை மற்றும் அன்னை கண் மருத்துவமனை ஊழியர்கள் செய்திருந்தனர். கரெக்டாக மதியம் வந்துட்டு
கிராஸ் ஆகிடுதா? அவர் தானே கிராஸ் ஆகிடுதா? புதுவை அரசு வருவாய்த்துறையில் 41 VAO பணியிடங்களை நிரப்ப எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. புதுவையில் 58, காரைக்காலில் 10, மாஹேவில் 2, ஏனாமில் 6 மையங்கள் என மொத்தம் 86 மையங்களில் 2 அமர்வுகளாக தேர்வு நடைபெற்றது. காலை 8:30 மணி முதல் தேர்வர்கள் மையத்துக்கு வரத் தொடங்கினர். தேர்வர்கள் போட்டோ, கையெழுத்துடன் கூடிய நுழைவு சீட்டு, அடையாள சான்றுகள் சரிபார்க்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டனர். கைரேகையை நடத்தி வருகை பதிவேடு செய்யப்பட்டது. தேர்வர்களிடம் மின்சாதன பொருட்கள் ஏதேனும் உள்ளதா என சோதிக்கப்பட்டனர். காலை 9:30 மணிக்கு தேர்வு மையம் மூடப்பட்டது. அதன்பின் தேர்வர்கள் அனுமதிக்கப்படவில்லை, திருப்பி அனுப்பப்பட்டனர். முதல் தாள் காலை 10 மணி முதல் 12 மணி வரை நடந்தது. 2ஆம் தாள் மதியம் 2:30 மணி முதல் 4:30 மணி வரை நடக்கிறது. தேர்வு மையங்களில் ஜாமர் கருவிகள், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தது. மையங்களில் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. புதுச்சேரி அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் 36ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. கடந்த 36 ஆண்டுகளாக அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் ஆன்மீக திருப்புகழ் பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தது. இதன் 36ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆன்மீக மக்கள் மற்றும் திருப்புகழ் அன்பர்கள் கலந்து கொண்டனர். இதில் அருணகிரி புகழ் மாமணி, ஓய்வு பெற்ற தலைமை குற்றவியல் நீதிபதி சேது முருகபூபதி, மருத்துவர் ரத்ன ஜனார்தனன், பொறியாளர் ரவிசங்கர், மருத்துவர் ரத்னவேல் காமராஜர், வழக்கறிஞர் சாய் ராஜகோபால் ஆகியோர் கலந்து கொண்டனர், தலைமை தாங்கினர். இதில் மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சி திருப்புகழ் கொடியேற்றுதல், திருப்புகழ் தீபமேற்றுதல், இறை வணக்கம் நடைபெற்றது. தொடர்ந்து திருப்புகழ் இசை அமிர்தம் நிகழ்ச்சி புதுவை தமிழ் சங்க பொருளாளர் அருள் செல்வம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். தொடர்ந்து புதுச்சேரியில் அமைந்துள்ள திருப்புகழ் இல்லத்தின் பெயர் பலகையை மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டு சிவஞான பாளைய சுவாமிகள் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். பொறியாளர் ரவிசங்கர் தலைமை உரை நிகழ்த்தினார். தமிழ் சங்க தலைவர் முத்து வாழ்த்துரை வழங்கினார். இதில் ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் அமுதரசன் தலைமையில் புதுச்சேரி 23 தொகுதிகளில் 7 நாட்களுக்கு நியாயபாதை யாத்திரை நடத்த முடிவெடுத்து அதன்படி 2ஆம் நாள் காமராஜர் நகர் தொகுதியில் பாத யாத்திரை தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தலைவர் டாக்டர் சுனில் பன்வர் அவர்கள், தேசிய செயலாளரும் புதுச்சேரி பொறுப்பாளருமான கடலூர் ரமேஷ் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதியில் தேவதாஸ், வட்டார காங்கிரஸ் தலைவர் லட்சுமணன், ராஜா, முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதி லதா ஸ்டீல் அருகில் ஆரம்பித்து கொக்கு பார்க் அருகில் வந்தடைந்தது. 10ஆம் தாவடி தொகுதி சார்பில் அனந்தபாபு, வட்டார காங்கிரஸ் தலைவர் ரவிச்சந்திரன், RGPRS மாநில செயலாளர் ஹேமாவதி, செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சி சேகர், கோவிந்தன், சங்கர், பாபு, புஷ்பராஜ், வேல்முருகன், பழனிவேல், திரு நாராயணன், சத்யசீலன், சசிகுமார், ஆறுமுகம், காளிமுத்து, சங்கர், சீதாராமன், ரவி, ராமராஜ், கோபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உள்ளாட்சி நிதியம் கிடைத்துவிட்டால் அரசு தள்ளாடுவது நிறுத்துவே. ஆதலினால் சொல்லுகின்றோம், உடனே நடத்து, உடனே நடத்து, புதுவை அரசே உடனே நடத்து. புதுச்சேரி அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, புதுச்சேரி மாநில சுகாதார இயக்கம் இணைந்து நடத்திய ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் வளம் என்ற கருத்தை மையப்படுத்தி மத்திய சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி மாநில அரசு நடத்தும் பெண்களுக்கான சுகாதார திருவிழா வரிச்சிக்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. இதனை நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் காரைக்கால் நோய் தடுப்புத்துறை துணை இயக்குநர் டாக்டர் சிவராஜ்குமார், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் தேனாம்பிகை ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பொது சுகாதார சேவைகள், வாய், கண், காது, மூக்கு, தொண்டை, நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், இரத்த சோகை பரிசோதனை,
காசநோய் பரிசோதனை, சிறப்பு மகப்பேறு பரிசோதனை, பெண்களுக்கான சிறப்பு மார்பக பரிசோதனை, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை, பெண்களுக்கான சிறப்பு சித்த மருத்துவ பிரிவு, 70 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கான இலவச மருத்துவ காப்பீடு, சிகப்பு அட்டைதாரர்களுக்கான இலவச மருத்துவ காப்பீடு, சுகாதார அடையாள எண் வழங்குதல் என அனைத்து சேவைகளும் நடைபெற்றது. இதில் காரைக்கால் பொது மருத்துவமனையிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள் வருகை புரிந்து பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்தனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வரிச்சிக்குடி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் அலுவலர்கள் டாக்டர் நந்தினி, டாக்டர் அர்ச்சனா, டாக்டர் தியாகராஜன் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதி சேதராப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சனிக்கிழமை பெண்களுக்கான சுகாதார திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவினை பொது சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் ஷமி முனிஷா பேகம் தொடங்கி வைத்தார். ஆரம்ப சுகாதார மருத்துவர்கள் வழிநடத்தினர். இந்த சுகாதார திருவிழாவில் பெண் மருத்துவமனை சார்பில் சிறப்பு மருத்துவ குழுக்கள் கண் மருத்துவம், தொண்டை, மூக்கு, காது மருத்துவம், பல் மருத்துவம், மகப்பேறு மருத்துவம் மற்றும் குழந்தைகள் மருத்துவம் தொடர்பான பரிசோதனைகள் செய்யப்பட்டன. இதில் பெண்களுக்கான சிறப்பு பரிசோதனைகளாக கர்ப்பப்பை புற்றுநோய், நீரிழிவு நோய், மார்பக புற்றுநோய், உயர் ரத்த அழுத்தம், காசநோய்களுக்கான பரிசோதனைகள், ஊட்டச்சத்து உணவுக்கான ஆலோசனைகள், ஆயுர்வேதம் சம்பந்தமான பரிசோதனைகள் நடைபெற்றன. இந்த பெண்களுக்கான திருவிழாவில் 200க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று பயனடைந்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை சேதராப்பட்டு ஆரம்ப சுகாதார ஊழியர்கள் செய்திருந்தனர். இதில் அங்கன்வாடி ஊழியர்கள், மகளிர் சுயஉதவி குழுக்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உங்கள் லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வேணும்னா நீங்கள் இப்போலேருந்தே, இப்போ கூட கொஞ்சம் லேட் ஆகலை, டீனில் தான் இருக்கீங்க. ஸோ டீனேஜில் இருக்கும் போதே இந்த மாதிரி பீட்ரூட்டு, கேரட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கல, ஒரு சில இந்த கூழ்லாம் கிஞ்சி கொடுக்கும்போது உங்களுக்கு பிடிக்கலன்னா அதில் கொஞ்சம் சர்க்கரையோ இல்லை டேட்ஸோ, சர்க்கரை கூட நாட்டு சர்க்கரை, வெல்லம் இல்லை டேட்ஸு அந்த மாதிரி நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் மாதிரி இருக்கும். சாயந்தரம் அப்படியே நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக உங்களுக்கு உடம்பும் இருக்கும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி சாப்பிடுங்க. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே நகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு ஆயுத பூஜை விழாவை முன்னிட்டு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பாலன் சுமார் 1350 வீடுகளுக்கு நேரில் சென்று பரிசு பொருட்களை வழங்கி ஆயுத பூஜை வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளராக இருப்பவர் புகழேந்தி. இவரது பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் புகழேந்தி பிறந்தநாள் விழா ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் புகழேந்திக்கு பொன்னாடை போற்றி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், பாஜக இளைஞரணி மாநில தலைவர் வருண், துணைத் தலைவர்கள் மகேந்திரன், தமிழரசன் மற்றும் பாஜக இளைஞரணி பொதுச் செயலாளர்கள் ஆடலரசன், விக்ரமன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. காரைக்கால் வாக்கு திருட்டில் ஈடுபட்டு வரும் மத்திய தேர்தல் ஆணையம், மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று வாக்கு திருட்டில் ஈடுபட்டு வரும் மத்திய தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின்சார துறையை தனியார்மயமாக்காதே. மோடியே மோடியே, ராஜினாமா செய், ராஜினாமா செய். கொண்டு கொள்ளை பணம் அமர்ந்து கொண்டு காவல்துறையை ஏவி விட்டு அமித்ஷாவே பதவி விலகு.
புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதி குமரன் நகர் ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். விழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. வெளியனூர் உருவையாறு பகுதியை சேர்ந்த சவுந்தர் ஒதியம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் தோல் தொழிற்சாலையில் வேன் டிரைவராக பணிபுரிந்தார். ட்ரம்ஸ் இசை கலைஞருமான இவருக்கு 4 மாதங்களுக்கு முன்பு சந்திரலேகா என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. செப்டம்பர் 17ஆம் தேதி இரவு மேட்டுப்பாளையம் பகுதியில் பணிபுரியும் தனது மனைவியை அழைத்து வர சென்ற சவுந்தர் உத்தரவாகினிபேட் அருகே சென்றபோது பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் அவரை சராமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வெளியனூர் காவல்துறையினர் சவுந்தரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வழக்கு பதிவு செய்தனர். சிறப்பு தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டதில் உருவையாறுபேட் பகுதியை சேர்ந்த வித்யாசாகர், விக்னேஷ், மணி பாரதி, உருளையன்பேட்டை பகுதியை சார்ந்த மதியழகன், திப்ராய்பேட்டை பகுதியை சேர்ந்த தினேஷ், லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்த யோகேஸ்வரன் ஆகிய 6 பேரும் கொலையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களை தமிழகத்தில் பதுங்கியிருந்த இடங்களில் காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்து 6 செல்போன்கள் மற்றும் சிம் கார்டுகளை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் 2023ஆம் ஆண்டு வெளியனூர் கண்ணகி அரசு பள்ளி அருகே உருவையாறு பகுதியை சேர்ந்த தனபால் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு காரணமாக பழிதீர்க்கும் நடவடிக்கை நடந்தது தெரியவந்தது. அந்த வழக்கில் சவுந்தரின் தம்பி ஜீவா முக்கிய குற்றவாளி. பிணையில் வெளியே வந்து ஜீவா தலைமறைவாக இருந்ததால் அவரை வெளியே வரவைக்கும் எச்சரிக்கை விடவும் அவரது அண்ணன் சவுந்தரை குறிவைத்து கும்பல் தாக்குதல் நடத்தியது. காவல் நிலையங்களில் சவுந்தருக்கு எந்தவித குற்ற வழக்குகளும் இல்லை என்றும் தம்பி செய்த கொலைக்காக அப்பாவியான அண்ணனை கும்பல் பலியாக்கியது என்றும் போலீஸ் விசாரணையில் உறுதியானது. கைது செய்யப்பட்ட 6 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். காரைக்காலில் உள்ள 10 தேர்வு மையங்களில் தேர்வுகள் நடைபெற உள்ளது. VAO தேர்வுகளுக்கான பார்வையாளராக புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை செயலர் கேசவன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே காரைக்கால் மாவட்டத்தில் VAO தேர்வுகள் நடைபெற உள்ள தேர்வு அறைகள் செயலாளர் கேசவன் காரைக்காலில் உள்ள தேர்வு மையங்களை நேரில் சென்று ஆய்வு செய்தார். ஆய்வின் போது தேர்வு மையங்களில் தேர்வர்களுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிவறை, மின் வசதி உள்ளிட்டவைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனவா எனவும், தேர்வு மைய அறைகளில் கண்காணிப்பு கேமரா, ஜாமர், வருகை பதிவு கைரேகை சாதனங்கள் பொருத்துவது மற்றும் 100% பாதுகாப்புடன் தேர்வுகள் நடத்துவது குறித்தான கள ஆய்வுகளை செயலர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது மண்டல பார்வையாளர் திலைவேல், காரைக்கால் ஆட்சியர் அலுவலக கண்காணிப்பாளர் பாலு என்கின்ற பக்கிரிசாமி மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.